நல்ல ஒரு சூப்பரான காரசாரமான பூண்டு துவையல் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனியா வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு காரத்துக்கு 4 வரமிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 கை அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்திக்கோங்க. 1 கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம். இது கூட சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டும் கருவேப்பிலையும் சேர்ந்து வதங்கும் போது அதில் வர வாசமே அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சூடான சாதத்துக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சூடான சாதத்தில் 2 ஸ்பூன் சட்னி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் பட்டையை கலப்பும். ட்ரை பண்ணி பாருங்கள்.